For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியா மற்றும் பிரான்சின் குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நடைமுறைகளை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளுமே குடியரசு நாடுகள் ரிப்பப்ளிக்ஸ் என்றாலும் அவற்றின் அரசியல் அமைப்புகளும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களும் முற்றிலும் மாறுபட்டவை. இந்த வேறுபாடே அவர்களின் தேர்தல் முறையிலும் எதிரொலிக்கிறது. இந்தியா மற்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறைகளை விமர்சன ரீதியாக கீழே ஒப்பிடுவோம். அடிப்படை வேறுபாடு: இந்தியா நாடாளுமன்ற முறை பார்லிமெண்டரி சிஸ்டம். இங்கு பிரதமர் தான் உண்மையான தலைவர், குடியரசுத் தலைவர் பெயரளவிலான தலைவர் நாமினல் ஹெட் மட்டுமே. பிரான்ஸ் அரை ஜனாதிபதி முறை செமி பிரசிடென்ஷியல் சிஸ்டம். இங்கு குடியரசுத் தலைவர் மிக அதிக அதிகாரம் கொண்ட நிர்வாகத் தலைவர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆவார். பிரதமரும் இருப்பார், ஆனால் அதிபருக்கே அதிகாரம் அதிகம். விமர்சன ஆய்வு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்: ஏன் இரண்டு நாடுகளும் வெவ்வேறு முறைகளை பின்பற்றுகின்றன? எதில் நன்மை அதிகம்? ஜனநாயகத்தன்மை டெமோக்ராட்டிக் லெஜிட்டிமசி. பிரான்ஸ் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதால் பிரான்ஸ் அதிபருக்கு மக்கள் ஆணை பாப்புலர் மேண்டேட் மிக அதிகம். இது அவருக்கு கடுமையான முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை அளிக்கிறது. இந்தியா இந்திய குடியரசுத் தலைவர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவதால் அவருக்கு நேரடி மக்கள் செல்வாக்கு இல்லை. இது வேண்டும் என்றே செய்யப்பட்ட ஏற்பாடு. விமர்சனம்: ஒருவேளை இந்தியாவிலும் நேரடி தேர்தல் நடத்தப்பட்டால் குடியரசுத் தலைவரும் நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்தான் என்று பிரதமருக்கு போட்டியாக வரக்கூடும். இது அதிகாரப் போட்டிக்கு பவர் டசல் வழிவகுக்கும். கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் vs சென்ட்ரலிசம். இந்தியாவின் தேர்தல் முறை கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறது. குடியரசுத் தலைவர் என்பவர் ஒட்டுமொத்த தேசத்தின் தலைவராக இருப்பதால் அவரை தேர்ந்தெடுப்பதில் மாநிலங்களுக்கு MLAs மூலம் சம பங்கு வழங்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த வாக்கு மதிப்பும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த வாக்கு மதிப்பும் சமமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளப்படுகிறது. பிரான்ஸ் அங்கு மாநில பிரிவுகள் கிடையாது, தேசம் ஒன்றே. எனவே ஒட்டுமொத்த மக்களும் ஒரே தொகுதியாக கருதப்படுகிறார்கள். தேர்தல் முறையின் சிக்கல் மற்றும் செலவு காம்ப்ளெக்சிட்டி காஸ்ட். பிரான்ஸ் தேர்தல் முறை எளிமையானது. ஆனால் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துவது மிக அதிக செலவு மற்றும் கால விரயம் பிடிக்கக்கூடியது. இந்தியா மறைமுக தேர்தல் என்பதால் செலவு மிக குறைவு. ஆனால் வாக்கு மதிப்பை கணக்கிடும் முறை கால்குலேஷன் ஆஃப் வோட் வேல்யூ மிகவும் சிக்கலானது. சாதாரண மக்களுக்கு புரிவது கடினம். இரண்டு சுற்று முறையின் நன்மை ரன் ஆஃப் சிஸ்டம். பிரான்ஸ் அங்கு முதல் சுற்றில் பல வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் முதல் இரண்டு வேட்பாளர்கள் மட்டும் மோதும் இரண்டாம் சுற்று நடக்கும். சிறப்பு: இது தேர்ந்தெடுக்கப்படுபவர் நிச்சயம் 50 விழுக்காடு மக்களின் ஆதரவை பெற்றவர் என்பதை உறுதி செய்கிறது. இந்தியா இங்கு விருப்ப வாக்கு பிரெஃபரன்ஷியல் வோட் முறை இருப்பதால் ஒரே சுற்றில் முடிவுகள் வந்துவிடும். மீண்டும் தேர்தல் நடத்த தேவையில்லை. முடிவுரை: பிரான்ஸ் முறை ஒரு வலுவான நிலையான நிர்வாகத் தலைவரை உருவாக்கச் சிறந்தது. நெருக்கடி காலங்களில் உடனடி முடிவெடுக்க இது உதவும். இந்திய முறை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்றது. இது பிரதமரின் அதிகாரத்தை குறைக்காமல் அதே சமயம் அரசியலமைப்பை பாதுகாக்க ஒரு நடுநிலையான தலைவரை செரமோனியல் ஹெட் உருவாக்குகிறது. எனவே இரண்டு முறைகளும் அந்தந்த நாட்டின் அரசியல் சூழலுக்கும் வரலாற்றுக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றே கூற வேண்டும். Critically examine the procedures through which the presidents of India and France are elected. இந்தியா மற்றும் பிரான்சின் குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நடைமுறைகளை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ். இந்தியா அண்ட் பிரான்ஸ் தேர்தல் நடைமுறைகள். இந்தியா மற்றும் பிரான்ஸ். இந்தியா Electoral College. The President of India is elected by an electoral college consisting of
தேர்தல் கல்லூரி. இந்திய ஜனாதிபதி ஒரு தேர்தல் கல்லூரியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக் சபா அண்ட் ராஜ்ய சபா பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை. Members of the legislative assemblies of all states and union territories with legislatures. சட்டமன்றங்களை கொண்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள். Proportional representation. The election uses a proportional representation system with a single transferable vote. விகிதாச்சார பிரதிநிதித்துவம். தேர்தல் ஒரு மாற்றத்தக்க வாக்குடன் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பயன்படுத்துகிறது. Secret ballot. Members of the Electoral College cast their votes in secret. ரகசிய வாக்குச்சீட்டு. தேர்தல் கல்லூரியின் உறுப்பினர்கள் ரகசியமாக வாக்களிக்கின்றனர். France. Pirance Electoral College. The President of France is elected by direct popular vote. தேர்தல் கல்லூரி. பிரான்ஸ் ஜனாதிபதி நேரடி மக்கள் வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2. Round system. If no candidate receives an absolute majority in the first round, a second round is held between the top two candidates. இருசுற்று முறை. முதல் சுற்றில் எந்த வேட்பாளரும் முழுமையான பெரும்பான்மையை பெறவில்லை என்றால் முதல் இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாவது சுற்று நடத்தப்படுகிறது. Universal suffrage. All French citizens aged 18 and above are eligible to vote. உலகளாவிய வாக்குரிமை. 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பிரெஞ்சு குடிமக்களும் வாக்களிக்க தகுதியுடையவர்கள். Critical examination. விமர்சன ஆய்வு. India. Indirect election. The president is elected indirectly, which can lead to a candidate winning without receiving the most popular votes. மறைமுக தேர்தல். ஜனாதிபதி மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது மிகவும் பிரபலமான வாக்குகளை பெறாமல் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வழிவகுக்கும். Limited representation. The Electoral College may not accurately represent the will of the people. வரையறுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம். தேர்தல் கல்லூரி மக்களின் விருப்பத்தை துல்லியமாக பிரதிநிதித்துவப்படுத்தாமல் போகலாம். Potential for controversy. The election process can be controversial, especially if there are multiple candidates with different backgrounds and ideologies. சர்ச்சைக்கான சாத்தியம். தேர்தல் செயல்முறை சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம், குறிப்பாக வெவ்வேறு பின்னணிகள் மற்றும் சித்தாந்தங்களைக் கொண்ட பல வேட்பாளர்கள் இருந்தால். France. Direct election. The president is elected directly by the people, which can be seen as more democratic. நேரடி தேர்தல். ஜனாதிபதி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், இது மிகவும் ஜனநாயகமாக கருதப்படுகிறது. Clear mandate. The two-round system can provide a clear mandate for the winning candidate. தெளிவான ஆணை. இரண்டு சுற்று முறை வெற்றி பெறும் வேட்பாளருக்கு தெளிவான ஆணையை வழங்க முடியும். Potential for polarization. The two-round system can lead to polarization, especially if the final two candidates have vastly different ideologies. துருவமுனைப்புக்கான சாத்தியம். இரண்டு சுற்று முறை துருவமுனைப்புக்கு வழிவகுக்கும், குறிப்பாக இறுதி இரண்டு வேட்பாளர்கள் மிகவும் மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்டிருந்தால். Comparison ஒப்பீடு. Direct vs indirect election. France's direct election system is often seen as more democratic, while India's indirect election system can lead to controversy. நேரடி vs மறைமுக தேர்தல். பிரான்சின் நேரடி தேர்தல் முறை பெரும்பாலும் மிகவும் ஜனநாயகமாக கருதப்படுகிறது, அதே நேரத்தில் இந்தியாவின் மறைமுக தேர்தல் முறை சர்ச்சைக்கு வழிவகுக்கும். Representation. India's electoral college system may not accurately represent the will of the people, while France's direct election system gives more power to the citizens. பிரதிநிதித்துவம். இந்தியாவின் தேர்தல் கல்லூரி முறை மக்களின் விருப்பத்தை துல்லியமாக பிரதிநிதித்துவப்படுத்தாமல் போகலாம், அதே நேரத்தில் பிரான்சின் நேரடி தேர்தல் முறை குடிமக்களுக்கு அதிக அதிகாரத்தை அளிக்கிறது. Conclusion. Both India and France have unique procedures for electing their presidents, each with its strengths and weaknesses. While India's system can lead to controversy, France's system can result in polarization. Ultimately, the effectiveness of each system depends on the specific context and the values of the respective countries.
இந்தியா மற்றும் பிரான்ஸ் இரண்டும் தங்கள் ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு தனித்துவமான நடைமுறைகளை கொண்டுள்ளன, ஒவ்வொன்றும் அதன் பலம் மற்றும் பலவீனங்களுடன். இந்தியாவின் அமைப்பு சர்ச்சைக்கு வழிவகுக்கும் அதே வேளையில் பிரான்சின் அமைப்பு துருவமுனைப்புக்கு வழிவகுக்கும். இறுதியில் ஒவ்வொரு அமைப்பின் செயல்திறனும் அந்தந்த நாடுகளின் குறிப்பிட்ட சூழல் மற்றும் மதிப்புகளை பொறுத்தது. இந்திய குடியரசுத் தலைவரின் அரசியலமைப்பு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி விவாதிக்கவும், நாட்டின் சம்பிரதாய தலைவராகவும் அரசியலமைப்பின் பாதுகாவலராகவும் அவர்களின் பங்கை எடுத்துக்காட்டுக. இந்திய அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் மிக உயர்ந்த பதவியை வகிக்கிறார். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் என்றும் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் சின்னமாகவும் கருதப்படுகிறார். அரசியலமைப்பு பிரிவு 52 அன்படி இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும். அவரது அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றிய விரிவான கண்ணோட்டம் கீழே உள்ளது. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை நாம் பல பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். நிர்வாக அதிகாரங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். இந்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. நியமனங்கள் பிரதமர், அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் போன்ற முக்கிய பதவிகளுக்கு இவரே நியமனம் செய்கிறார். சட்டமன்ற அதிகாரங்கள் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கும் ஒத்திவைப்பதற்கும் மக்களவையை லோக்சபா கலைப்பதற்கும் இவருக்கு அதிகாரம் உண்டு. கூட்டு அமர்வு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வுக்கு இவர் அழைப்பு விடுக்கலாம். ஒப்புதல். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எந்தவொரு மசோதாவும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பின்னரே சட்டமாகும். அவசரச் சட்டம் ஆர்டிக்கிள் 123. நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது அவசரச் சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. நிதி அதிகாரங்கள் ஃபைனான்ஷியல் பவர்ஸ். பண மசோதா மணி பில். குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியுடனேயே நாடாளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். ஆண்டு வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கச் செய்வது இவரது கடமையாகும். இந்தியாவின் அவசரகால நிதியிலிருந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட் எதிர்பாராத செலவுகளுக்கு முன்பணம் வழங்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. நீதித்துறை மற்றும் இராணுவ அதிகாரங்கள். மன்னிப்பளிக்கும் அதிகாரம் ஆர்டிக்கிள் 72. மரண தண்டனை உள்ளிட்ட தண்டனைகளை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் அல்லது முழுமையாக மன்னிக்கவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. இவர் இந்தியாவின் முப்படைகளின் இராணுவம், கடற்படை, விமானப்படை தலைமை தளபதி சுப்ரீம் கமாண்டர் ஆவார். நெருக்கடி நிலை அதிகாரங்கள் எமர்ஜென்சி பவர்ஸ். தேசிய நெருக்கடி நிலை பிரிவு 352. மாநில நெருக்கடி நிலை. குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரிவு 356. நிதி நெருக்கடி நிலை பிரிவு 360. சம்பிரதாய தலைவராக செரமோனியல் ஹெட் அவரது பங்கு. இந்திய நாடாளுமன்ற முறையில் குடியரசுத் தலைவர் ஒரு பெயரளவு நிர்வாகத் தலைவராக நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அல்லது சம்பிரதாய தலைவராகச் செயல்படுகிறார். அமைச்சரவையின் ஆலோசனை. அரசியலமைப்பு பிரிவு 74 அன்படி குடியரசுத் தலைவர் தனது பணிகளை செய்யும்போது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே செயல்பட வேண்டும். இங்கிலாந்து மன்னரைப் போல இவர் அரசாங்கத்தின் தலைவர் ஹெட் ஆஃப் கவர்ன்மெண்ட் அல்ல, ஆனால் அரசின் தலைவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஆவார். உண்மையான அதிகாரம் பிரதமரிடமே உள்ளது. அரசியலமைப்பின் பாதுகாவலராக கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். குடியரசுத் தலைவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல. அரசியலமைப்பை பாதுகாப்பதில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பதவிப்பிரமாணம் ஓத் பிரிவு 60 அன்படி குடியரசுத் தலைவர் தனது பதவிப்பிரமாணத்தில் அரசியலமைப்பை பாதுகாப்பேன், நிலைநிறுத்துவேன் மற்றும் தற்காப்பேன் preserve, protect and defend the constitution என்று உறுதிமொழி ஏற்கிறார்.
வீட்டோ அதிகாரம் வீட்டோ பவர். நாடாளுமன்றம் அவசரமாகவோ அல்லது அரசியலமைப்புக்கு முரணாகவோ ஒரு சட்டத்தை இயற்றினால் அதை மறுபரிசீலனை செய்யச் சொல்லி திருப்பி அனுப்பும் அதிகாரம் சஸ்பென்சிவ் வீட்டோ இவருக்கு உண்டு. தொங்கு நாடாளுமன்றம் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் யாரை பிரதமராக அழைப்பது என்பதை முடிவு செய்வதில் இவர் தனது தனிப்பட்ட விருப்புரிமையை டிஸ்கிரிஷனரி பவர் பயன்படுத்தலாம். முடிவுரை: சுருக்கமாகச் சொன்னால், இந்திய குடியரசுத் தலைவர் நிர்வாகத்தின் மையப்புள்ளி அல்ல, ஆனால் நிர்வாகம் அரசியலமைப்பு வரம்பிற்குள் செயல்படுவதை உறுதி செய்யும் ஒரு பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வ் போன்றவர். Discuss the constitutional powers and functions of the President of India, highlighting their role as both the ceremonial head of the state and the guardian of the Constitution. இந்திய குடியரசுத் தலைவரின் அரசியலமைப்பு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி விவாதிக்கவும், நாட்டின் சம்பிரதாய தலைவராகவும் அரசியலமைப்பின் பாதுகாவலராகவும் அவர்களின் பங்கை எடுத்துக்காட்டுக. The President of India is the head of state and plays a crucial role in the country's governance. இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் நாட்டின் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றுகிறார். Constitutional powers அரசியலமைப்பு அதிகாரங்கள். Executive powers. The President appoints the Prime Minister and other ministers, as well as judges of the Supreme Court and High Courts. நிர்வாக அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் பிரதமரையும் பிற அமைச்சர்களையும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளையும் நியமிக்கிறார். Legislative powers. The President summons, prorogues, and dissolves the Lok Sabha, and gives assent to bills passed by Parliament. சட்டமன்ற அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் மக்களவையை வரவழைக்கிறார், ஒத்திவைக்கிறார், கலைக்கிறார், மேலும் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறார். Judicial powers. The President has the power to grant pardons, reprieves, and remissions of punishment. நீதித்துறை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு வழங்குதல், தண்டனையை ரத்து செய்தல் மற்றும் குறைத்தல் போன்ற அதிகாரங்கள் உள்ளன. Ceremonial role சடங்கு பங்கு. Symbol of national unity. The President serves as a symbol of national unity and integrity, representing the country at home and abroad. தேசிய ஒற்றுமையின் சின்னம். குடியரசுத் தலைவர் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகச் செயல்படுகிறார், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். Ceremonial duties. The President performs various ceremonial duties, such as hosting state visits, conferring awards, and presenting credentials to ambassadors. சடங்கு கடமைகள். குடியரசுத் தலைவர் பல்வேறு சடங்கு கடமைகளை செய்கிறார், அதாவது மாநில வருகைகளை நடத்துதல், விருதுகளை வழங்குதல் மற்றும் தூதர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்குதல். Guardian of the Constitution அரசியலமைப்பின் பாதுகாவலர். Upholding the Constitution. The President is sworn to preserve, protect, and defend the Constitution and the law. அரசியலமைப்பை நிலைநிறுத்துதல். குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பையும் சட்டத்தையும் பாதுகாக்கவும் சத்தியப்பிரமாணம் செய்கிறார். Ensuring rule of law. The President ensures that the government is carried out in accordance with the Constitution. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல். அரசியலமைப்பு சட்டங்களின்படி அரசாங்கம் செயல்படுத்தப்படுவதை ஜனாதிபதி உறுதி செய்கிறார். Protecting fundamental rights. The President has a duty to protect the fundamental rights of citizens, as enshrined in the Constitution. அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளபடி குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் கடமை ஜனாதிபதிக்கு உண்டு. Role in governance ஆட்சியில் பங்கு. Appointing the Prime Minister. The President appoints the leader of the majority party or coalition as the Prime Minister. பிரதமரை நியமித்தல். பெரும்பான்மை கட்சி அல்லது கூட்டணியின் தலைவரை பிரதமராக ஜனாதிபதி நியமிக்கிறார். Assenting to bills. The President gives assent to bills passed by Parliament, making them laws. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல். பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்து அவற்றை சட்டங்களாக ஆக்குகிறார். Reserving bills for consideration. The President can reserve certain bills for consideration, ensuring that they are in line with the Constitution. மசோதாக்களை பரிசீலனைக்கு ஒதுக்குதல். ஜனாதிபதி சில மசோதாக்களை பரிசீலனைக்கு ஒதுக்கலாம், அவை அரசியலமைப்பிற்கு இணங்க இருப்பதை உறுதி செய்யலாம்.
Limitations on power அதிகார வரம்புகள். Advice of the Council of Ministers. The President acts on the advice of the Council of Ministers, headed by the Prime Minister. அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனை. பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி செயல்படுகிறார். Judicial review. The President's decisions can be subject to judicial review, ensuring that they are in line with the Constitution. நீதித்துறை மதிப்பாய்வு. ஜனாதிபதியின் முடிவுகள் நீதித்துறை மதிப்பாய்வுக்கு உட்பட்டவை, அவை அரசியலமைப்பிற்கு இணங்க இருப்பதை உறுதி செய்கின்றன. Conclusion. The President of India plays a vital role as both the ceremonial head of state and the guardian of the Constitution. While the President has significant constitutional powers, they are also subject to limitations and must act in accordance with the Constitution. The President's role is crucial in maintaining the stability and integrity of the country's governance. இந்திய ஜனாதிபதி சம்பிரதாயபூர்வமான அரச தலைவராகவும் அரசியலமைப்பின் பாதுகாவலராகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஜனாதிபதிக்கு குறிப்பிடத்தக்க அரசியலமைப்பு அதிகாரங்கள் இருந்தாலும் அவை வரம்புகளுக்கு உட்பட்டவை மற்றும் அரசியலமைப்பு மற்றும் நாட்டின் சட்டங்களின்படி செயல்பட வேண்டும். நாட்டின் நிர்வாகத்தின் நிலைத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பராமரிப்பதில் ஜனாதிபதியின் பங்கு மிக முக்கியமானது. அரசியலமைப்பின் 123வது பிரிவின் கீழ் ஜனாதிபதியின் அதிகாரத்தை உருவாக்கும் அவசரச் சட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை அடிக்கடி பயன்படுத்தப்படுவது அரசியலமைப்பின் அர்த்தத்திற்கு எதிரானது. ஆராயுங்கள். நிச்சயமாக இது மிக முக்கியமான மற்றும் விவாதத்திற்குரிய ஒரு அரசியலமைப்பு கேள்வியாகும். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 123 ஆர்டிக்கல் 123 குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது அவசரச் சட்டங்களை ஆர்டினன்சஸ் இயற்றும் அதிகாரத்தை வழங்குகிறது. இது ஒரு தனித்துவமான அதிகாரமாகும். அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் நிர்வாகத்துறைக்கு எக்ஸெக்யூட்டிவ் இத்தகைய சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை. அவசரச் சட்டங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுவது ஏன் அரசியலமைப்பின் ஆன்மாவுக்கு ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதிரானது என்பதை பின்வரும் கோணங்களில் ஆராயலாம். அதிகார பகிர்வு கோட்பாட்டின் மீறல் வயலேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர், நிர்வாகம் எக்ஸெக்யூட்டிவ் மற்றும் நீதித்துறை ஜுடிஷரி ஆகியவற்றுக்கு இடையே தெளிவான அதிகார பகிர்வை வழங்குகிறது. சட்டம் இயற்றுவது நாடாளுமன்றத்தின் முதன்மை பணியாகும். அவசரச் சட்டங்கள் மூலம் நிர்வாகத்துறையானது மத்திய அரசு சட்டமன்றத்தின் அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. இது ஜனநாயகத்தின் அடிப்படை தூணான அதிகார பகிர்வை பலவீனப்படுத்துகிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை புறக்கணித்தல் பைபாசிங் பார்லிமெண்டரி டெமோக்ரசி. நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் என்பது விவாதம், கலந்தாய்வு மற்றும் வாக்கெடுப்பு ஆகியவற்றில் உள்ளது. ஒரு மசோதா சட்டமாவதற்கு முன் அது பல நிலைகளில் விவாதிக்கப்பட்டு எதிர்க்கட்சிகளின் கருத்துகளும் கேட்கப்படும். ஆனால் அவசரச் சட்டங்கள் இத்தகைய ஜனநாயகபூர்வமான விவாதங்களை தவிர்க்கின்றன. இது நாடாளுமன்றத்தின் மேற்பார்வையை பார்லிமெண்டரி ஸ்க்ரூட்டனி புறக்கணிக்கும் செயலாகும். மீண்டும் பிரகடனப்படுத்துதல் எனும் மோசடி ரீப்ராமல்கேஷன் as a fraud on constitution. அவசரச் சட்டங்கள் குறுகிய காலத்திற்கு அதிகபட்சம் 6 மாதங்கள் கூட்டல் 6 வாரங்கள் மட்டுமே செல்லுபடியாகும். அதற்குள் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அரசுகள் நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றாமல் அதே அவசரச் சட்டத்தை மீண்டும் மீண்டும் புதிதாக பிறப்பிக்கின்றன. ரீப்ராமல்கேஷன். சி. வாத்வா எதிர் பீகார் மாநிலம் 1987 வழக்கில் உச்ச நீதிமன்றம் அவசரச் சட்டங்களை மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பது அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதான மோசடி ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் என்று கடுமையாகச் சாடியது. விதிவிலக்கான அதிகாரம் வாடிக்கையாதல் எக்ஸெப்ஷனல் பவர் பிகமிங் ருட்டீன். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் பேசும்போது இந்த அதிகாரம் மிகவும் அவசியமான மற்றும் தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார்.
ஆனால் சுதந்திர இந்தியாவில் பல நேரங்களில் அரசியல் காரணங்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத சூழலை சமாளிக்கவும் இது ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்தப்படுகிறது. இது அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கத்திற்கு எதிரானது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவசரச் சட்டங்கள் நீதித்துறையின் ஆய்வுக்கு உட்பட்டவை என்பதை நீதிமன்றங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கிருஷ்ணகுமார் சிங் எதிர் பீகார் மாநிலம் 2017. இந்த வழக்கில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவசரச் சட்ட அதிகாரம் என்பது நாடாளுமன்றத்திற்கு இணையான மாற்றுச் சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்ல என்றும் அவசரச் சட்டங்களை வெளியிடுவதற்கான காரணங்களை நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியும் என்றும் தீர்ப்பளித்தது. முடிவுரை கன்க்ளூஷன். அவசரச் சட்ட அதிகாரம் என்பது எதிர்பாராத நெருக்கடிகளை சமாளிக்க அளிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வால்வு சேஃப்டி வால்வ் மட்டுமே. அதை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவது அரசியலமைப்பின் புனிதத்தன்மையை கெடுக்கும். சட்டம் இயற்றும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமே நாடாளுமன்றம் இருக்க வேண்டும், நிர்வாகத்துறையிடம் அல்ல என்பதே அரசியலமைப்பின் அடிப்படை தத்துவமாகும். Though ordinances making power of President is given under Article 123 of the Constitution, yet its frequent use goes against the spirit of Constitution. Examine. அரசியலமைப்பின் 123வது பிரிவின் கீழ் ஜனாதிபதியின் அதிகாரத்தை உருவாக்கும் அவசரச் சட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை அடிக்கடி பயன்படுத்தப்படுவது அரசியலமைப்பின் அர்த்தத்திற்கு எதிரானது. ஆராயுங்கள். The ordinance making power of the President, as provided under Article 123 of the Constitution, allows the President to promulgate ordinances when Parliament is not in session. While this power is intended to address urgent situations, its frequent use can be seen as going against the spirit of the Constitution. அரசியலமைப்பின் 123வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளபடி ஜனாதிபதியின் கட்டளை இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாதபோது அவசரச் சட்டங்களை பிறப்பிக்க அனுமதிக்கிறது. இந்த அதிகாரம் அவசரச் சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே நோக்கமாக கொண்டிருந்தாலும் அதை அடிக்கடி பயன்படுத்துவது அரசியலமைப்பின் அர்த்தத்திற்கு எதிரானதாக கருதப்படலாம். Purpose of Ordinance Making Power கட்டளை இயற்றும் அதிகாரத்தின் நோக்கம் Addressing urgent situations. The ordinance making power is intended to address situations that require immediate attention, such as emergencies or unexpected events. அவசரச் சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்தல், அவசர நிலைகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் போன்ற உடனடி கவனம் தேவைப்படும் சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே கட்டளை இயற்றும் அதிகாரம். Temporary measure. Ordinances are meant to be temporary measures, in effect until Parliament can consider and enact legislation on the matter. தற்காலிக நடவடிக்கை. அவசரச் சட்டங்கள் தற்காலிக நடவடிக்கைகளாக இருக்க வேண்டும். பாராளுமன்றம் இந்த விஷயத்தில் பரிசீலித்து சட்டத்தை இயற்றும் வரை நடைமுறையில் இருக்கும். Frequent use of ordinance making power. கட்டளை இயற்றும் அதிகாரத்தை அடிக்கடி பயன்படுத்துதல். Bypassing parliamentary scrutiny. Frequent use of ordinance making power can be seen as bypassing parliamentary scrutiny, as ordinances are not subject to the same level of debate and discussion as bills. பாராளுமன்ற ஆய்வை புறக்கணித்தல். அவசரச் சட்டங்களை அடிக்கடி பயன்படுத்துவது பாராளுமன்ற ஆய்வை தவிர்ப்பதாக கருதலாம், ஏனெனில் அவசரச் சட்டங்கள் மசோதாக்களைப் போலவே விவாதம் மற்றும் விவாதத்திற்கு உட்பட்டவை அல்ல. Undermining legislative authority. The frequent use of ordinances can undermine the authority of Parliament, as the executive branch is able to make laws without legislative approval. சட்டமன்ற அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். அவசரச் சட்டங்களை அடிக்கடி பயன்படுத்துவது பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும், ஏனெனில் நிர்வாக கிளை சட்டமன்ற ஒப்புதல் இல்லாமல் சட்டங்களை உருவாக்க முடியும். Potential for abuse. The ordinance making power can be abused by the executive branch, allowing it to unilaterally impose its will without being held accountable by Parliament. துஷ்பிரயோகத்திற்கான சாத்தியக்கூறு. அவசரச் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை நிர்வாக கிளை துஷ்பிரயோகம் செய்யலாம், இது பாராளுமன்றத்தால் பொறுப்பு கூறப்படாமல் ஒருதலைப்பட்சமாக அதன் விருப்பத்தை திணிக்க அனுமதிக்கிறது.
Impact on democratic governance. ஜனநாயக ஆட்சியின் மீதான தாக்கம். Erosion of parliament. S role. Frequent use of ordinances can erode parliament. S role in law making, reducing its ability to hold the executive branch accountable. அவசரச் சட்டங்களை அடிக்கடி பயன்படுத்துவது சட்டத்தை உருவாக்குவதில் பாராளுமன்றத்தின் பங்கை குறைக்கும், நிர்வாக கிளையை பொறுப்புக்கூற வைக்கும் திறனை குறைக்கும். Lack of transparency and accountability. Ordinances may not be subject to the same level of transparency and accountability as bills, which can lead to arbitrary decision making. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமை. அவசரச் சட்டங்கள் மசோதாக்களைப் போலவே வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு உட்பட்டதாக இருக்காது, இது தன்னிச்சையான முடிவெடுப்பதற்கு வழிவகுக்கும். Undermining the rule of law. The frequent use of ordinances can undermine the rule of law, as laws are made without proper legislative oversight and scrutiny. சட்டத்தின் ஆட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். அவசரச் சட்டங்களை அடிக்கடி பயன்படுத்துவது சட்டத்தின் ஆட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும், ஏனெனில் சட்டங்கள் முறையான சட்டமன்ற மேற்பார்வை மற்றும் ஆய்வு இல்லாமல் உருவாக்கப்படுகின்றன. Conclusion. While the ordinance-making power of the President is an important tool for addressing urgent situations, its frequent use can be seen as going against the spirit of the Constitution. The Constitution intends for Parliament to be the primary law-making body, and the frequent use of ordinances can undermine this principle. To maintain the balance of power and ensure democratic governance, the ordinance-making power should be used judiciously and carefully. ஜனாதிபதியின் அவசரச் சட்ட அதிகாரம் அவசர சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு முக்கியமான கருவியாக இருந்தாலும், அதை அடிக்கடி பயன்படுத்துவது அரசியலமைப்பின் உணர்வுக்கு எதிரானதாக காணலாம். அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தை முதன்மை சட்டத்தை உருவாக்கும் அமைப்பாக கருதுகிறது, மேலும் அவசரச் சட்டங்களை அடிக்கடி பயன்படுத்துவது இந்த கொள்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். அதிகார சமநிலையை பராமரிக்கவும் ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்யவும் அவசரச் சட்ட அதிகாரத்தை நியாயமாகவும் கவனமாகவும் பயன்படுத்த வேண்டும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.